யூதா ஒக்கட்ஸ் கிங் ஆஃப் கர்சஸ், அதாவது சாபத்தின் ராஜா. சுக்குனாவோட வெசல் இட்டாடோரி யூஜி. இதிலேயே ஸ்ட்ராங்கான ஒரு சார்சரான கோஜோ சத்தோரு. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராங்கஸ்ட் சார்சரர் கோஜோவோட ஸ்டூடெண்ட் மெகுமி. ஷேடோ கர்ஸ்ட் டெக்னிக்ல பேர் சிறந்தவன். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸ்ல சிறப்பா இருந்தாலுமே யூதா ஒக்கட்ஸ் இதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறான். கோஜோக்கு அடுத்து ஸ்ட்ராங்கஸ்ட் சார்சரர்ஸ் லிஸ்ட்ல இருந்தது யூதா தான். ஸ்பெஷல் கிரேட் சார்சரர்ஸ்ல டாப் 2. யூதா ஜுஜுட்சு ஸ்கூல்ல சேர்ந்த ஒரே வருஷத்துல ஸ்பெஷல் கிரேட் சார்சரரா மாறினான். யூதா சின்னதுல நிறைய நெகட்டிவான இன்சிடென்ட்ஸ்லயும் இருந்திருக்கான். யூதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு முன்னாடி சாவறத பார்த்திருக்கான். இதனால இவனோட எமோஷன்ஸ் எல்லாம் இவனோட கர்ஸ்ட் எனர்ஜி கூட கம்பைன் ஆனதுக்கு அப்புறம் ரீகா சொல்லப்படுற குயின் ஆஃப் கர்சஸ் பவர் அப்டைன் பண்றான். இந்த குயின் ஆஃப் கர்சஸோட சக்தி இருந்தாலுமே யூதாக்கு அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. அப்பதான் யூதா கோஜோவோட ரைட் விங்கா மாறும். கோஜோ ரீகாவோட கர்ஸ் எனர்ஜியும் குயின் ஆஃப் கர்சஸோட பவர் எப்படியா யூஸ் பண்றதும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் சொல்லி கொடுத்தான். யூதாவோட பவர்ஃபுல்லான வெப்பனா இருந்தது ரீகாவோட கர்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ண யூதா ஹியூமனிட்டிக்கு எதிராக இருந்த எல்லா கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ்க்கும் ஆப்பனண்டா மாறணும். யூதாவோட கர்ஸ்ட் ஸ்பிரிட் ஹையா இருந்தனால இவன் சின்னதிலேயே ஜுஜுட்சு ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிரேட் மிஷன்ஸுக்காக அனுப்பி விட்டான். லேட்டர் மாக்கி கிட்ட இருந்து கட்டானா ஸ்டைலை எப்படி கத்துக்கணும் இதுலயும் மாஸ்டரானா யூட்டா. மாக்கியோட கட்டானா ஸ்டைல் டெக்னிக்கும் மோஸ்ட் பவர்ஃபுல் கர்ஸ்ட் ஸ்பிரிட்டான ரீகாவோட கர்ஸ்ட் எனர்ஜி கம்பைன் ஆகி ஒரு மான்ஸ்டரா நின்னா யூட்டா. அப்போ இந்த டைம் பீரியட்ல கெட்டோ சத்குரு, கோஜோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், கோஜோவோட சேம் லெவல் பவர் கொண்டு இருந்த சத்குரு கெட்டோ எல்லா சார்சரர்ஸையும் அழிச்சிட்டு இருந்தான். இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னா யூட்டாவோட பவரான குயின் ஆஃப் கர்சஸை அப்டைன் பண்றது. இதுக்காக கெட்டோ யூட்டா கிட்ட ஒரு வாட்டி வந்து என் கூட ஜாயின் பண்ணு அப்படின்னு கேட்டப்போ யூட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டான். இதனால சார்சரஸ் எல்லாத்தையும் கெட்டோ கொள்றான். இனி ஓடி போக கூடாது அப்படின்னு முடிவெடுத்த யூட்டா கெட்டோ கூட ஒரு பேட்டிலுக்கு ரெடி ஆகிறான். கோஜோவோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலுமே யூட்டா மட்டும் கொஞ்சம் கூடி ஸ்பெஷல். ஏன்னா கோஜோவோட ஸ்பெஷல் டெக்னிக் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக், சாவுல இருந்து திரும்பி வர டெக்னிக். இந்த டெக்னிக்ல யூட்டாவும் ஒரு மாஸ்டரா இருந்தான். யூட்டா ஒக்கட்ஸுக்கும் சத்குரு கெட்டோக்கும் ஒரு நல்ல 1-on-1 மேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல கீட்டோ அவனோட காப்பி டெக்னிக், அதாவது அவன் சார்சரர்ஸை கொல்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்த அப்டைன் பண்ண கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸை சமான் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம். ஏன்னா ரீகாவோட பவர், குயின் ஆஃப் கர்சஸோட பவரை ஈஸியா அப்டைன் பண்ணிடலாம். இதனால வேர்ல்ட்ல இருக்கிற ஹியூமனிட்டி அப்புறம் எல்லா சார்சரர்ஸையும் ஈஸியா வைப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்த கீட்டோவை ரீகா அப்புறம் யூட்டா ஒக்கட்ஸுவோட பாண்டிங் அவன் அடிச்சது. கீட்டோ அந்த ஃபைட்ல தோத்து போறான். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ரீகாவோடையும் யூட்டா ஒக்கட்ஸுவோட பாண்டிங், அதாவது லவ். இந்த பாண்டிங்னால குயின் ஆஃப் கர்சஸோட எனர்ஜி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி அவன் சமான் பண்ணியிருந்த எல்லா கர்ஸ்ட் டெக்னிக்ஸையும் ஸ்பிரிட்ஸையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிருச்சு. இதுக்கப்புறம் கோஜோ சத்தோருவை பிரிசம்ல அடைச்சு வச்சிருந்த கெட்டோவை எதிர்த்து ஷிபுயா இன்சிடென்ட்டுக்கு திருப்பி யூட்டா ஒக்கட்ஸு வந்துட்டான். ஜுஜுட்சு ஸ்கூல்ல இருந்து யூஜி இட்டாடோரியை கொல்றதுக்காக ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனா யூட்டா கோஜோவோட ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங், அவங்க எவ்வளவு வீக்கா இருப்பாங்க அதை டெஸ்ட் பண்றதுக்காக யூஜி கூட ஒரு பேட்டில் பண்றான். இதுல யூஜியை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றான். வரைக்கும் நிறைய பவர்ஸ் இருந்துச்சு. ஆனா அது யூகட்ஸு பக்கத்துல கூட வரல. ஏன்னா யூட்டா ஒக்கட்ஸு கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸான குயின் ஆஃப் கர்ஸ்ட் ஸ்பிரிட்டை ரொம்பவே மாஸ்டர் பண்ணி வச்சிருந்தான். இதுல செத்து போன யூஜி இட்டாடோரிய அவனோட ஷர்ட் காலர் வச்சு இழுத்துட்டு வருவான். இந்த சீன்ல இட்டாடோரியை விட யூட்டா எவ்வளவு பவர்ஃபுல்னு காட்டியிருப்பான். செத்து போன யூஜி இட்டாடோரி கிட்ட ரிவர்ஸ் கர்ஸ்ட் ஸ்பிரிட் யூஸ் பண்ணி அவனுக்கு திருப்பி ஒரு உயிர் கொடுப்பான். ஆனா இந்த டைம்லயே கெஞ்சாக்கோ அவனோட ஃபுல் பிரெயின் யூஸ் பண்ணி ஷிபுயா மூலம் ஓல் ஹியூமனிட்டி எப்படி அழிக்கலாம் அப்படின்ற ஃபுல் பிளானோட போட்டிருப்பான். இதுக்கப்புறம் யூஜியும் யூட்டாவும் டீம் அப் ஆகுறாங்க. கோல்டன் ஏஜ் ஏரால இருந்து சிறப்பான சார்சரஸ் அவங்களோட கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் கெஞ்சுக்கும் சமான் பண்ணி வச்சிருந்தான். இந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் ஒரே முட்டா அழிக்கணும் அப்படின்ற வெறியில யூட்டா ஒக்கட்ஸும் புறப்பட்டான். ஃபர்ஸ்ட் கருஷி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ்ட் ஸ்பிரிட் கூட இவனுக்கு ஒரு காம்பேட் நடக்குது. இதுல இந்த மெயின் பவர்ஸும் யூஸ் பண்ணாத யூட்டா ஒக்கட்ஸ் ஹெட்பெட்டை வச்சு அந்த ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ்ட் ஸ்பிரிட், அவரோட பேர் கருஷி, அதை அழிச்சிடறான். ரீகா ரிவர்ஸ் டெக்னிக் இவ்வளோ இருந்தாலுமே யூட்டா அந்த ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ்ட் ஸ்பிரிட் மேல அவனோட பவர் யூஸ் பண்ணவே இல்லை. எல்லா அட்டாக்ஸுமே சீக்ரெட் அட்டாக்ஸா இருக்கணும். இனி வரப்போற ஆப்போனன்ட்ஸுக்கு அதெல்லாம் சீக்ரெட்டா இருக்கணும். அதனால அவன் வெளியே எதுவுமே காட்டிக்கல. கருஷியை கொன்ன உடனே யூரோ அப்புறம் ராயு இந்த ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் கூட இன்னொரு ஃபைட் கண்டினியூஸா நடக்குது. யூரோ அப்படின்ற கர்ஸ்ட் ஸ்பிரிட் என்ன பண்ணும்னா டைம் அப்புறம் ஸ்பேஸை பெண்ட் பண்ணி ஆப்போனண்ட்டை கலங்க வச்சிரும். இதனால யூரோவால டைம் டிராவலும் பண்ண முடியும், ஸ்பேஸ் கனெக்ஷனையும் மாற்ற முடியும். ராயு யூட்டா மேல காஸ்மிக் கிரீன் அப்படின்ற ஒரு அட்டாக் வச்சு அவனோட அட்டாக்ஸை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றான். இதனால என்ன நடக்கும்னா
யூட்டாவால எந்த அட்டாக்கும் பண்ண முடியாது. இந்த அட்டாக்ஸ் எல்லாமே ஆல்டர்னேட் டொமைன் எக்ஸ்பான்ஷன் வேர்ல்டுக்கு தான் போகும். இதுலயும் ரொம்ப போராடிட்டு இருந்த யூட்டா மேல ராயு கிரனேட் லான்ச்சர் அப்படின்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். இதனால யூட்டா அவனோட ஹேண்ட்ஸை ஸ்வாப் பண்ணி ராயு மேல சண்டை போடணும். 2 ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ்ட் ஸ்பிரிட்டையும் கண்ட்ரோல் பண்ண தடுமாறணும் டைம்ல யூட்டா ரீகாவை கூப்பிடுறோம். ரீகா சம்மன் ஆன உடனே 3 பேரும் டொமைன் எக்ஸ்பென்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. இதனால 3 டொமைன் வேர்ல்ட் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி அவனோட கர்ஸ்ட் ஸ்பீச் டெக்னிக் வச்சு யூரா அண்ட் ராயுவை டிஃபீட் பண்ணிடுறான். என்ன கடந்து போவதற்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்டால மட்டும்தான் முடியும், அது யூட்டா ஒக்கட்ஸ் அப்படின்னு கோஜோ சட்டோரு சொல்லியிருக்கான். எப்படி இருந்தாலுமே கோஜோவோட கர்ஸ்ட் டெக்னிக்கும் ஸ்பிரிட்டோட பொட்டன்ஷியலையும் டெவலப் பண்ணிட்டே தான் இருக்கான் யூட்டா. இந்த காரணத்தினால யூட்டா ஒக்கட்ஸ் கோஜோக்கு அடுத்தபடியான சார்சரா இருக்கான். Thank you for supporting me guys. Keep on supporting.